Hi guys, .NET 30 days 30 concept challenge. அதில் இன்னைக்கு டே 23. பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மல்டி த்ரெடிங்னா ஒன்றும் இல்லை, மல்டி டாஸ்கிங் தான் மல்டி த்ரெடிங் சொல்லுவோம். ஆனால் .NET பொறுத்தளவுக்கு எவ்ரி அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னா சிங்கிள் த்ரெடாக இருக்கும். மெயின் மெத்தட் தான் நான் வேணும்னு சொல்லுவோம், ஸ்டார்டிங் த்ரெட்னு சொல்லுவோமா. உங்கள் அப்ளிகேஷனில் எத்தனை லைன்ஸ் கோட் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது யாரு? மெயின் மெத்தட் தான். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 3 வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், 3 வேலையை நான் ஒருத்தனே செய்யணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு சில டைம் எடுத்துக்கும், அதுக்குன்னு கொஞ்சம் லேட்டும் ஆகும். இப்போ சப்போஸ் 2வது வேலையில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அதால் 3வது வேலை பாதிக்கப்படும்ல. இதே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் 3 வேலையும் 3 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னா 2வது வேலையில் ஏதோ பாதிப்பு இருந்தாலும் எனக்கு 3வது வேலை எந்த பிரச்சனை இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிடும்ல. இதே மாதிரி தான் அப்ளிகேஷனில் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் பிரித்து கொடுக்குறது தான் நம்ம மல்டி த்ரெடிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இதை மாற்றி அசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் ஒவ்வொரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி அந்த த்ரெட்டில் இந்த ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணி கால் பண்ணுவேன். த்ரெட்டில் ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனை ஒரு டெலிகேட்டில் பைண்ட் பண்ணுவேன். அந்த டெலிகேட்டை ஒரு த்ரெட்டில் பைண்ட் பண்ணிட்டு கால் பண்ணுவேன். இதனால தான் டெலிகேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன்.